வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நமது விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் அந்த கட்சியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொலிட் பியூரோ உறுப்பினருமான திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் தலைமை குழு பொலிட் பியூரோ உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியிலும் கூட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் யெச்சூரி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ற ஒரு பண்பை பார்க்கிறோம். கட்சி ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த தலைமை மாற்றம் அப்படின்ற ஒன்று நிகழ்ந்திருக்கு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு மூழ்கும் கப்பல். இந்த மூழ்கும் கப்பலுக்கு யெச்சூரி கேப்டன் அப்படின்னு சொல்லி சிவசேனை வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். மூழ்கும் கப்பலுக்கு அவர் கேப்டன், நீங்க பொலிட் பியூரோ உறுப்பினர் சொல்லலாம். கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் ஒரு அகில இந்திய மாநாடு, அதனுடைய முடிவு, புதிய தலைமை தேர்வானது ஒரு நல்ல வரவேற்பு இருப்பது மகிழ்ச்சிக்குரிய வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த 21வது அகில இந்திய மாநாடு கட்சிக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்குமான ஒரு மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. இந்த மாநாட்டில் எல்லா மாநாட்டையுமே வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுகள் இல்லை, குறிப்பாக இந்த மாநாடுன்னு சொல்லுகிற போது அப்படி அல்ல, கட்சிக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்குமான மாநாடு அப்படின்னு சொல்லுகிற போது நிறைவேற்றிய தீர்மானங்கள் என்பது கடந்த 25 ஆண்டு கால எங்களுடைய நடைமுறை கொள்கை அனுபவத்தை ஒரு பரிசீலனை என்பது நடந்தது. எதிர்காலத்தில் இன்றைக்கு உள்ள அரசியல், பொருளாதார, சமூக சூழலை பரிசீலித்து எதிர்காலத்துக்கான ஒரு அரசியல் நடைமுறை உத்தி, அரசியல் தீர்மானத்தையும் மாநாடு நிறைவேற்றியிருக்கு. இந்த அரசியல் தீர்மானத்தை அமுலாக்குவதற்கு, கட்சி அமைப்பினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்காக இவ்வாண்டு இறுதியில் கட்சியினுடைய அமைப்பு சிறப்பு மாநாடு, நாங்கள் பிளீனம்னு சொல்லுவோம், அமைப்பினுடைய சிறப்பு ஸ்தாபன மாநாடு இந்த ஆண்டு இறுதியில் நடக்க இருக்கு. ஆக இத்தகைய நிகழ்வுகள் சொல்லும்போது இன்னும் சொல்ல வேண்டியது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய மாநாடுன்னு வருகிற போது ஏதோ மத்திய குழு, அரசியல் தலைமை குழு கட்சியின் கொள்கையை தீர்மானிக்கிறது இல்லை. மாநாட்டுக்கு 2 மாதங்களுக்கு முன்னதாகவே நகல் தீர்மானத்தை கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு, மத்திய குழு வெளியிட்டு நாடு முழுவதும் உள்ள 10 லட்சத்திற்கு மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் விவாதித்து திருத்தம் அனுப்பி மாநாட்டை விவாதித்து அத்தகைய தீர்மானத்தை மாநாடு நிறைவேற்றியிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு வெளியிலேயும் கட்சிக்குள்ளேயும் மிகுந்த வரவேற்பு, ஒரு பாராட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொன்ன சாம்னா என்ற அந்த சிவசேனா அதனுடைய இதழில் ஒரு மூழ்கும் கப்பலுக்கு பொதுச் செயலாளராக, கேப்டனாக சீதாராம் யெச்சூரி வந்திருக்கிறார் அப்படின்றத நானும் படித்தேன். அந்த தலையங்கத்தை படித்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அந்த தலையங்கத்துக்கு வலைதளத்தில் வந்திருக்கிற ரியாக்ஷன், ரெஸ்பான்ஸ், அதை பற்றி வாசகர்கள் கருத்து நான் படித்தேன். அந்த வாசகர்கள் கருத்து கிட்டத்தட்ட 90% வாசகர்கள் கருத்து என்பது அந்த சாமனா தலையங்கம் சொல்வது சரியான கருத்தல்ல, மாறாக பிஜேபி என்ற கப்பலை மூழ்கடிப்பதற்காக புதுச்சா வந்திருக்கக்கூடிய கேப்டன் தான் சீதாராம் யெச்சூரின்னு அந்த தலையங்கத்துக்கான ரெஸ்பான்ஸில் வலைதளத்தில் வாசகர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய, பிஜேபியின் கொள்கை எதிர்க்கக்கூடிய அந்த தலையங்கத்துக்கு எழுதுகிற போது பல்வேறு கட்சிக்கு அப்பாற்பட்ட சொன்ன கருத்து என்பது இன்றைக்கு நாடு சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய அந்த மகத்தான புதிய தலைமை பொறுப்பேற்று இருக்கிறது என்று சொல்லுகிற போது தான் அது மூழ்கும் கப்பலுக்கு பொதுச்செயலாளராக, கேப்டனாக சீதாராம் யெச்சூரி சொல்வது சரியானதல்ல. பிஜேபி என்ற கப்பலை மூழ்கடிப்பதற்கான அந்த புதிய தலைமையின் பொறுப்பேற்றிருக்கு என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்றதில்லை, அந்த வாசகர்களே கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களே இந்த கருத்தை அப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்ற உங்க ஆசையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதற்கான வலிமை உங்களுக்கு இருக்குதா அப்படின்றதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. சொல்றது சிவசேனைன்றது பார்க்காம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்றது ஒரு சரிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னா தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மூழ்கும் கப்பல்னு வர்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது ஒரு கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுவது என்பது கட்சி வரலாற்றில் ஏற்ற இறக்கம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். 48 தொடர்ந்து டவுன்ஸ் இல்லை அப்படி சொல்ல முடியாது. 48லேருந்து 51 வரை மிகப்பெரிய ஒரு சோதனையை கம்யூனிஸ்ட் இயக்கம் சந்தித்தது. அதிலிருந்து மீண்டு எழுந்தது. 57 கேரளாவில் ஆட்சிக்கு வந்தது. அடுத்து தொடர்ந்து 67, 77 எல்லாருக்கும் தெரியும்.
இப்போ இந்த சமீப காலத்தில் பல காரணங்களால் ஒரு பின்னடைவை சந்தித்தது என்பது உண்மை. ஆனால் இதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய வரலாற்றில் ஏற்ற இறக்கம் பல காலங்கள் இருந்திருக்கு. ஆக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் மத்திய அரசினுடைய அநேகமாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற ஓராண்டு காலம் ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்பது பல்வேறு வகையில் பிஜேபி ஆட்சிக்கு இருப்பது என்பது ஒரு வலதுசாரி திருப்பத்தை இந்திய அரசியல் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வலதுசாரி திருப்பத்தை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் சரியான கொள்கையும் உடையது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருகிற போது அதுதான் அரசியலில் தீர்மானகரமாக இருக்கும். ஆகவே ஏற்ற இறக்கம் ஒரு அரசியல் கட்சி அது இடதுசாரி கட்சியினுடைய வரலாற்றில் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவைகள்லாம் சவாலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான முடிவுகளை மாநாடு எடுத்திருக்கு. ஒரு ஏற்றம், அதற்கு பிறகு இறக்கம், இறக்கத்துக்கு பிறகு ஏற்றம் அப்படின்றது மாறி மாறி வரும். அப்படி அது எந்த கட்சிக்குமே தொடர் வெற்றின்றது சாத்தியம் இல்லை அப்படின்ற வாதம் நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து இறக்கத்தை சந்திக்கிறீங்க. மேற்கு வங்கத்தில் தோல்வி, ஆட்சியை 25 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த ஆட்சியை பறி கொடுக்குறீங்க மம்தா பானர்ஜிட்ட. பிறகு அங்க எந்த தேர்தலையுமே உங்களால வெற்றி பெற முடியல. உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெற முடியல, தொடர்ந்து வர இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியல. அகில இந்திய அளவில் 50க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வச்சிருந்தீங்க. போன 2014 தேர்தலில் அது ஒற்றை இலக்கம் அளவுக்கு வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் நீங்க ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போய் போட்டிடுறீங்க. அங்க 1500 வாக்குகள் தான் வாங்குற நிலைமை இருக்கு. இந்த இறக்கம் அப்படின்றது அகில இந்திய அளவில் எங்கெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தோ அங்க எல்லாத்தையுமே நீங்க இறக்கம் அப்படின்ற ஒன்றதான் பாக்குறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தை சொன்னீங்க. உங்களுக்கு தெரியாதுல, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலமான கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சட்டமன்ற தேர்தல் அதனுடைய தலைவர் கலைஞர் மட்டுமே ஒத்தையா வெற்றி பெற்றார். அடுத்து இன்னொரு தேர்தலில் 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் தோற்றார். அடுத்து நடந்த இடைத்தேர்தலில் பெண்ணாகரத்தில் பலமான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட்டை இழந்தது. ஒரு தொகுதியில் பெறக்கூடிய வாக்கோ ஒரு தேர்தலில் பெறக்கூடிய வெற்றி தோல்வியோ அது உங்கள் கட்சியினுடைய அந்த பலத்தை எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நீங்கள் கேரளாவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்னதாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் மேற்கு வங்கத்தில் பின்னடைவு ஏற்பட்டது. பல காரணங்கள் இருக்குது. கேரள சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதே நேரத்தில் கேரளாவில் நடந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கும் அல்லது வெற்றி வாய்ப்பு இழந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக அணிக்கு ஒரு 3 சீட்டு தான் வித்தியாசம். அப்படி வருகிற போது இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு ஒரு அறிக்கை பேப்பரில் பார்த்துருப்பீங்க. மேற்கு வங்க ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் அல்ல, எங்கள் கட்சியோட மத்திய குழு மெம்பர் அல்ல, அவர் பிஜேபி அரசால் நியமிக்கப்பட்ட ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேற்கு வங்கத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை சுமூகமாக நேர்மையாக நடத்துவதற்கு அகில இந்திய தேர்தல் ஆணையம் தலையிட வேணும்னு கவர்னர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. மேற்கு வங்கத்தில் மட்டும் இல்ல, கேரளாலும் கூட நீங்க எப்படி உங்களுடைய தோழர்களை உங்களுடைய தொண்டர்களை அரசியல் மோதல்ல பலி கொடுத்தோன்னு சொல்றீங்களோ அதே மாதிரியான புகாரை மம்தா பானர்ஜி மார்க்சிஸ்ட் கட்சியின் மேல அங்க சொல்றதும், இங்க பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவாரும் கேரளால மார்க்சிஸ்ட் கட்சியின் மேல சொல்ற போக்கையும் பார்க்கிறோமே. நீங்க கேரளாவில் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஆர்எஸ்எஸ் அதனுடைய அமைப்பு சங் பரிவார் அமைப்புகள் வருகிற போது அநேகமாக சிறுபான்மை மக்கள் ஆர்எஸ்எஸ் வருகிற போது அந்த தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக கேரள மக்களோட நலனை பாதுகாப்பது, சிறுபான்மை மக்களை பாதுகாப்பது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த சங் பரிவார் அமைப்பினுடைய அந்த எதிர்கொள்ளும்போது இப்படிப்பட்ட இழப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே அப்படிப்பட்ட இதில் நம்பிக்கையுடைய கட்சி அல்ல. இழப்புகள் ஏற்பட்டாலும் வன்முறையை எதிர்கொள்வோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சீதாராம் யெச்சூரிக்கு வாழ்த்து சொன்ன தலைவர்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஒரு முக்கியமானவர். எல்லோரும் எதிர்பார்த்தபடி திரு சீதாராம் யெச்சூரியை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவர் தன்னுடைய முதல் செய்தியிலே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வரவேற்புக்குரியது. ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரி சக்திகளையும் ஒருங்கிணைப்பு தான் என்னுடைய பணின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வரவேற்கிறேன்னு கருணாநிதி சொல்றார். சீதாராம் யெச்சூரியுடைய தேர்வுக்கு வாழ்த்து சொல்றதன் மூலமாக திமுக தலைவர் கருணாநிதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக்கணும், ஒரு நெருங்கி வர பார்க்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? மாநாடு முடிஞ்ச உடனே பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்க. கலைஞர் வாழ்த்து சொல்லியிருக்காரு, டாக்டர் ராமதாஸ் வாழ்த்து சொல்லியிருக்காரு, திருமாவளவன், ஜி.கே. வாசன், திக தலைவர் வீரமணி, இன்னும் பல தலைவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் சீதாராம் யெச்சூரி நன்றியும் சொல்லியிருக்காரு.
இப்போ தமிழ்நாட்டு தலைவர்களில் மூத்த தலைவர் கலைஞர் எங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஆகவே அந்த கட்சி தலைவர் வாழ்த்து சொல்லுகிற போது நன்றி சொல்றது ஒரு புறம் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் திமுக தலைவர் வாழ்த்து சொன்ன அவருடைய அந்த அறிக்கையில் ஒரு இடதுசாரி ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்ற கருத்தை சொல்லியிருக்காரு, சீதாராமன் வரவேற்றிருக்காரு. அதே நேரத்தில் அது தேர்தலுக்கான ஒரு உத்தி, தேர்தலுக்கான அணி என்ற சரி, கருணாநிதி அவர்கள் சொல்றதுல கேட்கிறேன், ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரி சக்திகளையும் ஒருங்கிணைப்போம் அப்படின்னு அவர் வரவேற்கிறார்னா, திமுக தன்னை வந்து ஒரு ஜனநாயக சக்தி, ஒரு இடதுசாரி சக்தி அப்படின்னு சொல்லி திமுக தன்னை பிரகடனப்படுத்துது, இந்த வளையத்துக்குள்ள திமுகவும் தன்னை இணைத்துக்கொள்ள பார்க்குதுன்னு பார்க்கணுமா? அதாவது நாங்கள் அகில இந்திய மாநாட்டிலையும் சென்னையில் நடைபெற்ற மாநில மாநாட்டிலையும் ஒரு கடந்த 25-30 ஆண்டு கடந்த கால அனுபவத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணோம். குறிப்பாக இந்தியாவில் தேசிய கட்சிகள்லாம் இன்னைக்கு அது சுருங்கி 2 தான், பிஜேபி, காங்கிரஸ். அந்த இரண்டு கட்சிகளுக்கும் பொருளாதார கொள்கையில் பெரிய வேறுபாடு கிடையாது. இது ஒரு வகுப்பாத கட்சி. காங்கிரஸ் கட்சி நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கக்கூடிய கட்சி. இவைகள் அல்லாமல் இப்போ வந்து ஜனதா பரிவர் அவங்க எல்லாம் அதில் அமைப்பு குழுக்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியாக உருவாக்கி இருக்கிறாங்க. அநேகமாக அது வந்து பாராளுமன்றத்தில் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு பயன்படும். ஒரு அகில இந்திய அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது 2 கட்சி, காங்கிரஸ் பிஜேபி தவிர. மற்ற பெரும்பான்மையான மற்ற கட்சிகளும் அநேகமாக மாநில கட்சிகள், பிராந்திய கட்சிகள் தான். இப்போ பிராந்திய கட்சிகள் வந்து எங்களுடைய அணுகுமுறை நாங்கள் பரிசீலித்து என்பது 1991 நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் மத்திய அரசாங்கம் தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்க துவங்கிய பிறகு பிராந்திய கட்சிகள் அந்த மத்தியில ஆட்சிக்கு வந்து அமலாக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கை இவர்கள் ஆதரிச்சாங்க. இவர்கள் மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும்பொழுது அதே கொள்கையை அமலாக்கினாங்க. அமலாக்கினது மட்டும் இல்லாமல் மத்திய ஆட்சியிலையும் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அந்த மத்திய ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் இவங்க பயன்படுத்தினார்கள் சொல்கிற போது இன்னைக்கு நாடு முழுவதும் தேசத்தில் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய கடுமையான பிரச்சனை தாராளமய பொருளாதார கொள்கை என்று வருகிற போது இன்னைக்கு நாட்டில் ஒரு செல்லரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஊழல் அந்த பிரச்சனை வருகிற போது இத்தகைய கட்சிகள் ஊழல் சம்பந்தப்பட்ட எந்த அளவு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, சமூக பிரச்சனை அணுகுமுறை என்ன, இவைகளையெல்லாம் கணக்கிலிட்டு தான் வந்து நம்ம அந்த பிராந்திய கட்சிகள் சம்பந்தமான அணுகுமுறையை நாங்கள் தீர்மானிப்போம். போன தேர்தல் வரையில் இதெல்லாம் கணக்கில் எடுத்தா, அதாவது கடந்த கால அனுபவத்தை பரிசீலிக்கிற போது அதுல சில அடுத்தடுத்து வருகிற கசப்பான அனுபவங்கள் உண்டு. நீங்க அடுத்தடுத்து 90ல இருந்து நாங்க சொன்ன 25 ஆண்டுகால அனுபவத்தை பரிசீலிச்சுன்னு சொன்னோம். 10 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வந்த போது நீங்க அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு முயற்சி எடுத்தீங்க, அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அவங்க ஊழல் எதிர்ப்புல உறுதியா இருந்தாங்க, மதவாத எதிர்ப்புல நீங்க சொல்றது மாதிரி உறுதியா இருந்தாங்க, புதிய பொருளாதார கொள்கையை எதிர்க்கிறதுல வந்து திட்டவட்டமா இருந்தாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் சேர. அதாவது நீங்க கேட்குற சரியான கேள்வி. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, கடந்த தமிழ்நாட்டில் 1990லேருந்து இந்த 2015 வரையில கடந்த கால அனுபவங்களை பரிசீலிக்கிற போது பிராந்திய கட்சிகளுடைய அதனுடைய தாராளமய பொருளாதார கொள்கை, கரப்ஷன், சமூக பிரச்சனைகளில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு, வகுப்பாத்து உறுதியாக எதிர்க்கிறாங்க வருகிற போது இவைகளையெல்லாம் பரிசீலிக்கிற போது இன்னைக்கு இருக்கிற சூழலில் இந்த பிராந்திய கட்சிகள் இந்த 4-5 பிரச்சனைகளில் அவர்கள் எத்தகைய அணுகுமுறையை கடைபிடிக்கிறார்களோ அதை பொறுத்து கட்சி முடிவு செய்ய வேண்டும் என்பது அணுகுமுறை தான். அவர் கட்சியுடைய மாநில மாநாட்டில், அகில இந்திய மாநாட்டில் இந்த கட்சியோட உடன்பாடு, தேர்தல் உடன்பாடு, இந்த உடன்பாடு இல்லை அப்படி முடிவெடுக்க மாட்டாங்க. பாலிசி, இந்த பாலிசியை வச்சு அதுக்கு பிறகு கட்சியை சம்பந்தம் முடிவெடுக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் அதிமுக திமுக அப்படின்றது வந்து ஒரே தட்டில் வச்சு பார்க்கிற அளவுக்கான ஒரு இயக்கம். இரண்டையும் நீங்க கடந்த காலத்தில் சொன்னது மாதிரி காங்கிரஸ் பிஜேபி இரண்டையும் ஈக்வி டிஸ்டன்ஸ், சமதொலைவில் வைத்து நாங்க பார்ப்போம், இரண்டும் எங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொன்னது மாதிரி இங்க திமுக அதிமுகவை நீங்க ஈக்வி டிஸ்டன்ஸ்ல தான் பார்க்கிறீங்களா? அதாவது சமதூரம்னு சொல்றதை விட இந்த 2 கட்சிகளுக்கு அணுகுமுறையில பொருளாதார கொள்கை, நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். இப்போ 2005 வந்து ஸ்ரீபெரும்புதூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நோக்கியா வந்தது. 2005லேருந்து 2014-15 வருகிற போது 9 வருஷம் ஆகுது. ஆகவே இது பொருளாதார கொள்கையோட ஒரு பகுதி. இதில் திமுக அதிமுகவுக்கு வேறுபாடு கிடையாது. சரி, மத்தியில் ஆட்சியில் பங்கேற்கிற போது பிஜேபி ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றது, அடுத்து வந்த காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றது, ஒரு கட்டத்தில் அதிமுக பிஜேபி தலைமையிலான ஆட்சியில் பங்கேற்றது. இப்போ பிஜேபி ஆட்சியினுடைய கொள்கையை மோசமான இந்த நிலம் கையகப்படும் சட்டத்தை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ பொருளாதார கொள்கையில் 2 பேருக்கும், உங்களுக்கு 2 கட்சிகளுக்கும் வேறுபாடு. நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை காங்கிரஸ் எதுக்குது, திமுகவும் எதுக்குது, பிஜேபி ஆதரிக்குது,
அதிமுக ஆதரிக்குது. அதுல முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து திமுக இன்னைக்கு வந்து ஆட்சேபிச்சிருக்கலாம். ஆனா 2013 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அந்த மசோதாவில் பல திருத்தங்களை செய்து அதை மேம்படுத்த வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்துச்சு. ஆனா அப்படி மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற போது அந்த சட்டத்தை திமுக ஆதரிச்சது, மற்ற எல்லா கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அப்படி இல்லை. அடுத்து இப்ப இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொழிலாளர் நல சட்டங்களை பிஜேபி ஆட்சி திருத்தம் கொண்டு வருகிற போது அந்த திருத்தத்தை திமுக அதிமுக 2 பேரும் ஆதரிச்சாங்க. ஆக எதிர்கட்சியா இருக்க போது சில நேரத்தில் நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனா ஒரு அடிப்படையில பேசிக்கா வந்து 2 கட்சிகளுக்கும் பொருளாதார கொள்கையில எந்த வேறுபாடும் கிடையாது. பிஜேபி பற்றிய அணுகுமுறையில சில நேரத்தை எதிர்க்கலாம். ஆனா ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு உறுதியாக நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு பிஜேபி உடன்பாட்டுக்கு போக மாட்டோம்னு திமுக அதிமுக நிலைப்பாடு இருக்கிறது இல்லை. மூணாவது, சமூக பிரச்சனைகள் வருகிற போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு பிறகு திமுக அதிமுக உள்ளிட்ட இந்த திராவிட கட்சிகள் அந்த சமூக பிரச்சனைகளில் தீண்டாமை கொடுமை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். அதுல வேறுபாடு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வந்து கூட்டணி சட்டமன்றத்தில் கௌரவ கொலை பற்றி முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் நடக்கல, தனி சட்டம் தேவையில்லைன்னாரு. திமுக தலைமை வந்து அது வந்து பெருசா கண்டுக்கல. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தர்மபுரியில கலவரம் வந்த போது, ஜாதி கலவரம் வந்தப்ப மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்தது மாதிரியே திமுக அதை எதிர்த்து. அதாவது முத்தப்புறம் சுவர் எடுக்கிற போது மார்க்சிஸ்ட் கட்சி கோரிக்கை வச்ச அதே காலகட்டத்தில் திமுக அதை அதுவும் கண்டிச்சிருக்கு. ஒரு ஆட்சியில் இருக்கிற போது அந்த பிரச்சனை வந்தா அந்த அரசு எப்படி அணுகிறது என்பது வேற. ஆட்சி இல்லாத காலத்தில் மாநிலம் முழுவதும் கௌரவ கொலை நடக்குது, தீண்டாமை கொடுமை நடக்குது, ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அந்த கட்சி என்ன செய்யறது வேற. ஒரு ஆட்சியில் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, உத்தப்புறம் தீண்டாமை சுவர் இருக்கு, அந்த சுவரை அகற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு தேதி தீர்மானிச்சு அன்றைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் அவர்கள் மதுரைக்கு வராரு, உத்தப்புறத்துக்கு போறாரு, அந்த தீண்டாமை அகற்ற போராட்டத்தை கலந்துக்கிறான்னு சொன்ன உடனே பொதுச்செயலாளர் வருவதற்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாக ஒரு பக்கம் சுவரை இடிச்சாங்க. அதுவரையும் நல்லதுதான். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்படி அரசு ஆட்சியில் இருக்கிற போது நிர்பந்தத்தால அந்த அரசு எடுக்கிற நடவடிக்கை என்பது வேற. ஆனால் சாதாரண காலத்துல நீங்க வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அவர் தலைமை திராவிடர் கழகம், அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து சமூக பிரச்சனைகளுக்காக நடைபெற்ற போராட்டம் சொன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை கடுமையாக பல வடிவங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி நீடிச்சுக்கிட்டு இருக்கின்ற போது அந்த கட்சி தலைமை என்ன செய்யுது? சட்டமன்றத்தில் நடக்க விவாதம் அல்லது வந்து சட்டமன்றத்தில் வெளியில் நடக்கிற பிரச்சனை வருகிற போது அதில் வரும்பொழுது அடிப்படையில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்க, உண்மையான வேறுபாடு இல்லைன்னு சொல்லலை. திமுக அதிமுக பொருளாதார கொள்கைகள் எப்படி 2 கட்சி வேறுபாடு இல்லை என்பது போல சமூக பிரச்சனை அணுகுவதிலும் பெருத்த வேறுபாடு என்பது திமுக அதிமுகவுக்கு அப்பால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இப்ப தேமுதிகவும் தமாகவும் இருக்கு. அந்த கட்சிகளோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி முயற்சிக்குது அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தியை பார்க்கிறோம். திரு யெச்சூரி கூட திரு ஜி.கே. வாசனை போய் சந்திச்சார். இதுல என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, ஜி.கே. வாசன் தலைமையிலான கட்சி காங்கிரஸ்ல இருந்து வந்த கட்சி, காங்கிரஸ் பின்பற்றின அத்தனை பொருளாதார கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டவர். இன்னைக்கு வரையிலும் அவங்களுக்கும் பொருளாதார கொள்கையில காங்கிரஸ் கொள்கை வேறு, தமாக கொள்கை வேறுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் பிஜேபியோட கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கக்கூடியவர் திரு விஜயகாந்த். அந்த மாதிரி கட்சிகளோட உங்களுக்கு இணக்கம் பாராட்டுறதுல ஒன்றும் சிரமம் இருக்கிறது மாதிரி தெரியலையே. இல்லை, இப்போ நாங்க வந்து ஒரு ஏதாவது பட்ஜெட் சம்பந்தமான கருத்தரங்கத்துக்கு அகில இந்திய மாநாட்டுக்கு முன்னாடி சீதாராம் யெச்சூரி சென்னைக்கு வந்தார். கருத்தரங்கம் முடிச்சு ஒரு நீண்ட கால நண்பர் அடிப்படையில் வீட்டில் போய் சந்திச்சார். நாங்களும் கூட வந்தோம், பேசினார். அடுத்தது தேர்தலுக்காக எந்த கட்சி என்ன அணுகுமுறை என்பது சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது சம்பந்தம் ஒன்றும் யோசிக்கல. பிஜேபி என்று வருகிற போது ஏற்கனவே இருந்த தமிழ் மாநில காங்கிரஸும் இப்போ உருவாகி இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸும் பிஜேபி சம்பந்தமாக அவங்களோட உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று உறுதியாக அவங்களுக்காக சொல்ல முடியும். உங்களுடைய கூட்டணி அதிமுகவோட திமுகவோட இல்ல, ஜி.கே. வாசனை முன்னிலைப்படுத்தி அல்லது அவங்களோட சேர்ந்து ஒரு அரசியல் பயணத்துக்கு நீங்க தயாராக. திரு ஜி.கே. வாசன் சமூக பிரச்சனையில எந்த பிரச்சனைக்கு போராடினார், தீண்டாமை ஒழிப்புக்கு எந்த பிரச்சனைக்கு போராடினார் சொன்னா, அதாவது ஒரு 4-5 விஷயத்தை சொன்னேன். இந்த 4-5 பிரச்சனைகளை தமிழ்நாட்டில்
பிரதானமாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் எத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார்கள், அப்படி ஒத்த கருத்து வரக்கூடிய கட்சிகள், இடதுசாரி கட்சி, ஜனநாயக கட்சி பிறகு யோசிப்போம்னு முடிவுக்கு வரல. பட் தேர்தல் அப்படின்னு வரும்போது மாநிலத்தில் இத்தகைய பிரச்சனைகள் கட்சிகள் மேற்கொள்ளக்கூடிய அணுகுமுறைகள், அதை வச்சு ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு பிறகு என்னன்னு யோசிப்போம். இப்போ விஜயகாந்தையும் நீங்க பாசிட்டிவா பார்க்கிற ஒரு நிலைமையில தான் உங்க கட்சி இருக்கா இப்போ இந்த அம்சங்கள்ல? அதாவது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க, கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானாங்க. இப்போ அவர் பிஜேபியோட கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் உடன்பாடு வச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் தெளிவுபடுத்தலை. பொதுவாக நீங்கள் மத்திய அரசாங்கத்தோடைய கொள்கை, மாநில அரசாங்கத்தோடைய கொள்கை, இதை எதிர்த்து அவர் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு மக்கள் நலனுக்கு பாதகமாக இருந்தால் வேண்டாம், சாதகமாக இருந்தால் அப்படிப்பட்ட கட்சிகளையும் பரிசீலிக்கலாம். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே. இப்ப நீங்க வரையிலும் திரு விஜயகாந்த் தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரா விலகுனாரான்னு தெரியல. விலகுனதா இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா அவர்களையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை. நான் என்ன சொல்றேன், இப்போ தமாகவோடவோ தேமுதிக மற்ற கட்சிகள் சம்பந்தமாக நான் எந்த முடிவையும் சொல்லலை. நான் சொல்லக்கூடிய இந்த மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் தேர்தல் நெருங்குகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் அல்லாமல் மற்ற பிராந்திய கட்சிகள் எத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்கிறார்கள் என்பதை பரிசீலித்து கட்சி முடிவெடுக்கும். இப்போ இன்னைக்கு நான் இந்த கட்சி எஸ்ஆர்னு நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ நீங்க சொல்ற இந்த தேர்தல் காலத்துக்கு இன்னென்ன நிபந்தனைகளுடன் கூடியதுதான் எங்களுடைய முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு அம்சம்ன்றது, அதில் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் போவாங்களான்ற ஒரு சந்தேகம் வருதே. அதாவது நான் சொன்ன நீங்க சொல்லுங்க, வகுப்புவாதம், தாராளமய பொருளாதார கொள்கை, ஊழல் அல்லது சமூக பிரச்சனை வருகிற போது இந்த 4 பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கட்சி முடிவெடுக்க முடியாது. இது நிபந்தனை அல்ல. இந்த 4 பிரச்சனைகளில் எந்த கட்சிகள் ஒத்து வருகிறதோ அது சம்பந்தமாக கட்சி பரிசீலிக்கும். ஆக உங்களுக்கு தேர்தல் வருகிற போது மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளில் மற்ற கட்சிகளுடைய அணுகுமுறை, அதில் இடதுசாரி அணுகுமுறை, இதில் ஒத்து வரக்கூடிய கட்சிகளோடு சம்பந்தமாக நெருக்கத்தில் பேச்சுவார்த்தை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அம்பேத்கர் அவருடைய 125வது பிறந்த நாளை முன்னிட்டு பேசுகிற போது பிரகாஷ் காரத் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதற்கு சமூக சுரண்டல், சமூக ஒடுக்குமுறைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தலித் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக, விவாதிப்பதற்காக நாடாளுமன்றத்தோட சிறப்பு கூட்டத்தை கூட கூட்டணும் அப்படின்ற பார்வையை முன் வச்சிருந்தாங்க. இப்படி பேசுற உங்க கட்சியின் மேல இன்னொரு புகார் இருக்கு. அது சென்ட்ரல் கமிட்டி அப்படின்ற மாதிரியே மத்திய குழுனாலும் சரி, அல்லது பொலிட் பீரோன்னு சொல்ற அதிகாரம் பெற்ற அரசியல் தலைமை குழுனாலும் அங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை, ஒருவர் கூட இல்லை பொலிட் பீரோல அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அப்படி அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லைன்னா அது தவறு தானே? இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் நீங்கள் திண்டுக்கல் பொது தொகுதியில் எஸ்ஏ தங்கராஜ் என்ற உங்களுக்கு தலித்தோடு நிற்க வச்சு வெற்றி பெற வச்சோம். குடியாத்தத்தில் லதா தலித் வெற்றி பெற வச்சோம். இப்போ மதுரவாயில் பீமாராவ் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சோம். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் அந்த தொகுதி அங்கு கூட மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் அப்படி வருகிற போது பொது தொகுதியில் தலித்து தோழர்கள் நிற்க வைத்து வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த பண்பு, அந்த கொள்கை என்பது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உண்டு. இப்போ நடந்து முடிஞ்ச மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானம், முக்கியமான தீர்மானம் என்பது தலித்து மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மாநாடு நிறைவேற்றிருக்கு. நீங்கள் கட்சியில் ஒரு மத்திய குழு அல்ல அரசியல் தலைமை குழு, மாநில குழு வருகிற போது ஒரு தோழருடைய அனுபவம், அவருடைய பங்களிப்பு, சீனியாரிட்டி இவர்களை கணக்கில் எடுத்து தேர்வு செய்வாங்க. ஆகவே பொதுவாக நம்ம எல்லா கமிட்டிகள்லையும் கணிசமான தோழர்கள், தலித் தோழர்கள் இருக்கிறாங்க. பெண்கள், தலித்து பிரிவினர், அதே மாதிரி உங்களுக்கு சிறுபான்மை மக்கள், அப்படி பொதுவாக பார்ப்பது உண்டு. அதில் அனுபவம், சீனியாரிட்டி, அவருடைய பங்களிப்பு இவங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தேர்வு செய்வோம். ஆனால் அதை நம்ம ஒரு எல்லா மட்டத்திலும் ஒரு கோட்டா சிஸ்டம் மாதிரி பார்க்கறது இல்லை. பொதுவாக தனியார் துறையில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றீங்க, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றீங்க. ஆனா பொலிட் பீரோன்னு வரும்போது அங்க கோட்டா தர முடியாது, அனுபவத்தை பார்க்கணும்னு சொல்றீங்க. கோட்டான்னு சொல்லல, அப்படி அந்த பிரச்சனை அணுகக்கூடாதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க சட்டமன்றத்துக்கு பொது தொகுதியில் ஒரு தலித்தோடு நிற்க வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய கட்சி, பொது தொகுதியில் நாடாளுமன்றத்தை ஒரு தோழர் நிற்க வைத்து தலித்தோழரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய கட்சி, அப்படி வருகிற போது
இந்த கட்சியினுடைய குழுக்கள் அப்படின்னு அமைப்புகள் வருகிற போது அவங்களுடைய அனுபவம், பங்களிப்பு, சீனியாரிட்டி அதை வைத்து நம்ம தேர்வு செய்வோம். அதில் நம்ம அப்படி சரியாக பார்க்கல, அந்த அணுகுமுறை சரியா அப்படி பார்ப்பது என்பது சரியாக இருக்கு. நீங்க அரசு துறையிலே இடஒதுக்கீடுன்றது காணல் நீரா இருக்கிற ஒரு நேரத்துல தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறீங்களே, எந்த தனியார் அதுக்கு முன் வருவாங்க? காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கின்ற போதே அன்னைக்கு உருவாக்கின ஒரு குறைந்தபட்ச பொது திட்டத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருக்குது. அதை நான் நிர்பந்தப்படுத்த அமலாக்கிறது வேறு விஷயம். சமீபத்தில் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டினால் பொறுப்பேற்றவர்களுடைய வேலைத்தன்மையில் எந்த பாதகமும் இல்லை, எந்த குறைபாடும் இல்லை. ஆகவே அப்படி சாதிய ரீதியில் அதை அடிப்படையாக வச்சு இடஒதுக்கீடு அளிப்பது என்பது தவறானதுன்னு ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு தனியார் துறை இன்னைக்கு பல துறைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு இருக்கிற சூழலில் தான் புதுசாக பொதுத்துறை கிடையாது, இருக்கிற தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பிஎஸ்என்எல்னுடைய வேலைநிறுத்த போராட்டம் என்பது அவங்கள சம்பள பிரச்சனைக்காக இல்லை, மத்திய அரசு அணுகுமுறையால் ஒன்றா இருந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டை விஎஸ்என்எல் பிஎஸ்என்எல்னு பிரித்தாங்க. பிஜேபி ஆட்சி காலத்தில் விஎஸ்என்எல் டாட்டாவுக்கு விற்றாங்க. பிஎஸ்என்எல் நஷ்டமாகிறதுக்கு மத்திய அரசாங்கம் தான் காரணம். மெல்ல மெல்ல நட்டக்கணக்கு காட்டி நட்டத்தில் இயங்குவதாக சொல்லி அதை தனியார் மயம் கூட இப்படி மோசமான பொதுத்துறைகள் தனியார் மயம் ஆகிட்டு இருக்குன்னு போது வேலைவாய்ப்பு சுருங்குகிற போது அந்த படித்த குறைந்தபட்சம் இன்னைக்கு ஒரு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது இடஒதுக்கீடு என்பது அளிக்க வேணும்னு சொல்கிறோம். அதுக்கு அரசு முயற்சி எடுக்கணும். அப்படி வேலைவாய்ப்பு அளிப்பு என்பது தான் அந்த இதுவரையில் பொதுவாக ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராத தலித்து பகுதி மக்களை மெயின் ஸ்ட்ரீமுக்கு அரசியல் நீரோட்டத்துக்கு பொதுவாக சமூக கொண்டு வருவதற்கு அது தேவை என்பது தான் நாங்கள் வலியுறுத்துறோம். தனியார் துறை அப்படின்ற ஒன்று புதிய பொருளாதார கொள்கை வெளியான பிறகு கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்றம் பெற்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றிய ஒரு பொதுவான பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்கள், நாடு வேகமாக வளரக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்னா போராட்டங்களின் மூலமாக அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடியவங்க அப்படின்ற ஒரு பார்வை உங்களுடைய அரசியல் எதிர்ப்பாளர்களால் முன்வைக்கப்படுது. தொழில்துறையினரும் கூட அந்த பார்வையை சில நேரத்தில் வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். கம்யூனிஸ்டுகள் வளர்ச்சிக்கு எதிரானவங்களா? அல்ல. அதாவது உதாரணமாக நீங்கள் கேரளாவில் 2006 to 2011 இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சி இருந்தது. எளமரம் கரீம்னு தொழில் அமைச்சராக இருந்தார். நீங்கள் கேரள வரலாற்றில் அந்த 5 வருஷத்தில் மூடி கிடந்த மாநில மத்திய பொதுத்துறை நிறுவனங்களை ஒரு செயல்படக்கூடிய நிறுவனங்களாக அந்த அரசு மாற்றியது. அன்றைய மத்திய அமைச்சர் ஆண்டனி அவர்கள் கேரளாவுக்கு போனப்போ அவர் கரீம் முன்னுதாரணமாக காட்டினார். ஆகவே என்றைக்கும் தொழில் வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சின்னு வருகிற போது உங்களுக்கு இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு முனைப்பு காட்டுவோம், முன்னணி நிற்போம். ரெண்டாவது, ஒரு தொழில் வளர்ச்சி வருகிற போது தொழில் கொள்கையை பொறுத்து இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு நாங்கள் குறுக்கணிக்கல, இந்த அரசனுடைய தொழில் கொள்கை தான் பாதகமாக இருக்குது. வளர்ச்சின்னு சொல்கிறேன். இப்போ நான் மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை எவ்வளவு பாடுபடுறாங்க பாருங்கள். முதல்ல அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் அதை மறுபடியும் மசோதாவை ஆக்குனாங்க. இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ மீண்டும் நாடாளுமன்றம் கூடியிருக்கு, அங்கே உங்களுக்கு மசோதா முன்மொழி போகிறாங்கன்னு சொன்னால், இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டம் பிஜேபி கொண்டு வந்த சட்டம் 1.5 வருஷத்தில் 2013 காங்கிரஸ் ஆட்சி இருக்க ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை கூட உங்களுக்கு அந்த அரசு மறுத்த போது அதுக்கு சட்டத்துக்கு பிஜேபி ஆதரவோடு நிறைவேறிச்சு. இன்னைக்கு அந்த விவசாயிகள் பூரா கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேயே ஒட்டுமொத்த தேச உற்பத்தியில் 15% தான் உங்களுக்கு விவசாயத்தின் பங்கு. 60% மக்கள் இன்னைக்கு அதை நம்பி இருக்கிறாங்க. பாருங்க, நேற்று பார்லிமெண்ட்ல கடுமையா விவாதம் நடந்தது இல்லை. விவசாயிகள் எதிர்க்கிறாங்கன்னா விவசாயிகள்கிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை செஞ்சுட்டாங்க. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரானதல்ல, தப்பான பொய்யான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் பண்ணதுனால விவசாயிகள் எதிர்க்கிறாங்க. தொழில் வளர்ச்சி வேணும், இந்தியாவோட பொருளாதாரம் வளரணும்னா இந்த சட்டம் நிறைவேறணும், இதனால விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லைன்னு அந்த தரப்புல சொல்றாங்க, அரசின் தரப்புல சொல்றாங்களே. இந்த விவசாயிகள் சொல்லும் பொழுது வேற ஒன்றும் வேண்டாம். இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துக்கு ஒரு இந்திய விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிறான். 1 hour நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிறதுக்கு 2 பேர் தற்கொலை. 1995 2014 வரையில் 2,97,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னிருந்த பிஜேபி, 10 வருஷம் இருந்த காங்கிரஸ்,
இன்னைக்கு மீண்டும் பிஜேபி கடைப்பிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை இந்த இதில் சந்தடி சாக்கள் வெளியில் அதிகமாக வராத விஷயம் என்னன்னு சொன்னால், விவசாயிகள் வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி விகிதத்தையும் அதிகப்படுத்திட்டாங்க பிஜேபி அரசு. அதுக்குடைய மானியத்தையும் வெட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இதெல்லாம் வளர்ச்சியா? அதை விவசாயிகளுக்கு நீங்கள் ஒன்றும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றது இல்லை. கணயமாக 1995 துவங்கி இதுவரையில் 2-3 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இது அரசின் கொள்கை சம்பந்தம் இல்லையா? அரசின் கொள்கை பொறுப்பு இல்லையா? காங்கிரஸுக்கு பொறுப்பு இல்லையா? பிஜேபி பொறுப்பு இல்லையா? அப்படி வருகிற போது இந்த மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கை வளர்ச்சிக்கு இட்டு செல்லாது, அதற்கு மாறாக அந்த வளர்ச்சி பாதிக்கும். இந்த பொருளாதார கொள்கையை காங்கிரஸை விட வேகமாக செயல்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பெருவாரியான மக்களால வாக்களிக்கப்பட்டு ஆட்சிக்கு வர்றதும், இதனால பாதிக்கப்பட்டவங்க அதிகம்னு சொல்ற அந்த பாதிப்புக்காக போராடுற கம்யூனிஸ்ட் கட்சி தேயறதும் எதை காட்டுது? இல்லை, அதாவது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆண்டு காலமாக மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் இருந்த அரசு கடைப்பிடித்த இந்த தாராளமய பொருளாதார கொள்கை, அதால் ஏற்பட்ட கடுமையான பாதிப்பு, காங்கிரஸ் மேலே இருந்த கடுமையான கோபம். அப்போ காங்கிரஸுக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் சரியான மாற்று இல்லாத காரணம் என்பது பிஜேபிக்கு சாதகமாக இருந்தது ஒழிய, ஆகவே பிஜேபி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த தாராளமய பொருளாதார கொள்கையை முழுமையாக மக்கள் புரிஞ்சுட்டு ஓட்டு போட்டாங்கன்னு அப்படி புரிஞ்சிக்க முடியாது. மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வருது. இந்தியாவை உற்பத்தி கேந்திரமா, உலகத்தினுடைய உற்பத்தி கேந்திரமா மாற்றணும் அப்படின்றதான் அதனுடைய நோக்கம் சொல்லி உலகம் முழுக்க அவர் பிரச்சாரம் பண்றதை பார்க்கிறோம். அந்த ஒரு திட்டம் வந்தா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அந்த திட்டம் வந்ததுன்னு சொன்னா வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்ற ஒன்று நல்ல விஷயம் தானே. இவருடைய மேக் இன் இந்தியா என்பது கார்ப்பரேட் கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள் அவர்களுக்காக வைத்த கோஷமே ஒழிய அது நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பது வளர்ச்சிக்கான கோஷம் இல்லை. எங்கள் ஒரு புதுசாக வந்திருக்க பொதுச்சாளர் சீதாராம் யெச்சூரி சொல்லியிருக்காரு, மேக் இன் இந்தியான்னு சொல்றதை விட மேக் ஃபார் இந்தியான்னு சொன்னால் நல்லது. இங்கிருந்து ஆஸ்திரேலியாவில் மூலம் போடுவதற்கு அதானிக்கு கடன் கொடுக்கறதோ அல்லது பன்னாட்டு கம்பெனிக்கு ரத்தன கம்பெனி விரிப்பதோ அது வளர்ச்சிக்கு பயன்படியாது. ஆக இந்தியாவுக்காக உற்பத்தி என்பது, இந்திய வளர்ச்சிக்காக திட்டம் என்பது தான் தேவையா ஒழிய உங்களுக்கு இது மேக் இன் இந்தியா அதானிக்கு அம்பானிகளுக்கான திட்டம் என்பது நாட்டு வளர்ச்சிக்கு மக்களுடைய அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு பயன்படாது என்பது தான் எங்களுடைய. தமிழ்நாட்டு அரசியல் நிலைக்கு வரணும்னா ஒரு கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் பதவி விலகின நாளிலிருந்து இருந்து பன்னீர்செல்வம் அவர்களது ஆட்சி, இந்த ஆட்சியில ஒரு நிர்வாக முடக்கம் இருக்கு, செயலிழந்து இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றன. நீங்க இந்த ஆட்சியின் போக்கை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல பாதிப்புகள் கடுமையாக இருந்தது. அவங்க தண்டிக்கப்பட்டு புதிதாக மதிப்புகள் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த மாதங்களில் அரசு நிர்வாகம் என்பது ஒரு செயலிழந்து இருக்குது என்பது எங்களுடைய கருத்து. உதாரணமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தது, அதை சரியாக அணுகலை. ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்க போகாதால ஒரு போராட்டம் நடந்தது. பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் அந்த ஊதிய ஏற்றுக்களை ஒரு நாள் ஸ்ட்ரைக் அடித்தாங்க. இப்போ சத்துணூழிகள் போராட்டம், இதுலேயும் அப்படி தான் பார்த்தோம். அடுத்து இப்போ இருக்கிற நம்ம தமிழகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் ஆந்திராவில் சேஷாச்சலம் வனப்பகுதியில் அங்கே உள்ள காவல்துறையினால் 20 பேர் சுட்டு கொல்லப்பட்ட அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு நட்டையீடு கொடுத்தாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த 20 பேர் சுட்டு கொல்லப்பட்டதை அது ஒரு நியாயப்படுத்தி ஆந்திர வனத்துறை அமைச்சர் பேசினார். அது என்கவுண்டர், நாம போலி என்கவுண்டர் அல்லது அவங்கள பிடிச்சு இல்ல. ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே கூட இதுல சந்தேகங்கள் இருக்கு, மனித உரிமை மீறல்கள் நடந்த மாதிரி தெரியுது, அந்த ஒரு நம்பகமான விசாரணையை நீங்க விரைந்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தாங்க. இல்ல, அது ஆந்திராவில் நடந்த அந்த சம்பவம், அது சுட்டு கொல்லப்பட்டது என்கவுண்டர்ல போலி என்கவுண்டர் வருகிற போது அந்த கோர சம்பவத்தை ஆந்திர வனத்துறை அமைச்சர் நியாயப்படுத்துகிற போது ஆந்திர போலீசார் அந்த வழக்கு விசாரிப்பு போதாது. அதற்கு மாறாக சிபிஐ அந்த பிரச்சனை விவாதிப்பது பொருத்தமாக இருக்கும். அப்படி சிபிஐ விசாரணை, சிபிஐ தானாக வரமாட்டாங்க. ஒன்று நீதிமன்றம் உத்தரவிடணும், அல்லது அந்த மாநில அரசு சிபிஐ விசாரணை கேட்கணும். அப்படி ஒரு தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு அந்த சம்பவத்தை கண்டிச்சாங்க, உதவி செஞ்சாங்க, அதோடு நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு அந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக மாநில அரசு வற்புறுத்தணும் மத்திய அரசாங்கத்தை. அதை வற்புறுத்த மாட்டாங்க. அவங்க அந்த வனத்துறை அமைச்சர் இந்த படுகொலையை சுட்டுக் கொல்லப்பட்டதை நியாயப்படுத்தினதையும் முதலமைச்சர் கண்டிக்கல.
இப்போ எல்லாரும் சிபிஐ எங்கள் கட்சியினுடைய 21 அகில இந்திய மாநாட்டிலேயே அந்த ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. ஆந்திராவில் தான் கட்சி மாநாடு நடந்தது. அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அந்த சேஷாச்சல வனப்பகுதியில் இந்த படுகொலை நடந்திருக்கு. அது என்கவுண்டர் இல்லை, போலி என்கவுண்டர். ஆகவே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். அதிமுக அரசு ஏன் கேட்கலன்னு சொல்லி தெரியல. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார் பல கட்சிகள் கேட்குறாங்க. ஆகவே ஆந்திர போலீஸ் விசாரித்தா உண்மை வெளிவராது. மோசமான மாஃபியாக்கள் அந்த செம்மரக்கட்டை கடத்தலில் ஈடுபட்டு இருக்கின்ற போது அப்பாவி தொழிலாளர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மாநில அரசு அதிமுக அரசு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கணும்னே நாங்கள் பல இயக்கங்களை நடத்திட்டு இருக்கோம். தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஓராண்டு காலத்தில் நீங்க எதை முன்னிலைப்படுத்தி இயக்கம் நடத்த போறீங்க? இன்னைக்கு ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு நிர்வாகத்தில் எல்லா துறைகளிலையும் உங்களுக்கு ஒரு கடுமையான ஊழல் முறைகேடு. சமீபத்தில் முத்துக்குமாரசாமி என்ற ஒரு பொறியாளர் தற்கொலையும் பெரிய நிர்பந்தம் ஏற்பட்ட பிறகு அந்த அவர் அமைச்சர் பதவி பறிச்சாங்க, அப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணாலும் அது அரசு நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஊழலில் ஒரு சின்ன வெளிப்பாடு தான் முத்துக்குமாரசாமி தற்கொலை. வேலை நியமனத்தில் எல்லா துறைகளையும் வேலை நியமனத்தில் கான்ட்ராக்ட் மற்ற முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல், அடுத்து சமூக பிரச்சனை, மத்திய அரசு மாநில அரசினுடைய தாராளமய பொருளாதார கொள்கையால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வகுப்பாத நடவடிக்கையால் ஏற்படக்கூடிய விளைவுகள், கருத்து சுதந்திரத்துக்கு ஏற்பட்டக்கூடிய ஆபத்துன்னு சொல்லி இன்னைக்கு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய அரசியல் பொருளாதார சமூக ஒட்டுமொத்த பிரச்சனைகள் முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரக்கூடிய மே மாதம் 5 to 11 மகத்தான ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்த போகிறோம். அதிலிருந்து கட்சியின் சார்பாக உங்களுக்கு தேர்தல் தயாரிப்பு என்பது நாங்கள் துவங்க போகிறோம். தேர்தல் தயாரிப்புன்றது நீங்க சொல்றதை பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் தனிச்சு நிற்கிறது மாதிரி தெரியுது. இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் யாரோட உடன்பாடு என்ன உத்தி என்பது இன்னும் மாநில குழு முடிவெடுக்கலை. ஆனால் மக்கள் பிரச்சனை இயக்கம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது தான் கட்சியினுடைய மாநில மாநாடு எடுத்த முடிவு மே மாதம் 5 to 11 ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கம் என்று கட்சியுடைய மாநில மாநாடு முடிவெடுத்திருக்கிறது. அந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவோம். அப்படி மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எடுச்செல்வதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தொடர்ந்து தேர்தல் உத்தியும் வகுத்து தேர்தலுக்கான தயாரிப்பை நாங்கள் துவங்க இருக்கிறோம். மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு உங்களுடைய விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.